நாம் காலை அமர்வில் சிவஞான போதம் 2ஆம் அதிகரணம் சகசமலத்து உணராது என்பதில் வெண்பா வரைக்கும் பார்த்துருக்கிறோம். ஆன்மா செம்பிற்களிம்பு போல இயல்பாகவே ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு காட்டினார். ஆணவ மலம் கேவலத்தில் என்ன செய்யும்? முழு மறைப்பை செய்யும், சகலத்தில் மயக்கத்தை செய்யும். இது ஆணவ மலத்திற்கான இலக்கணம். ஆன்மாவிற்கு இலக்கணம் என்னது? ஆன்மாவுக்கு என்ன இலக்கணம்? கேவலத்தில் ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டும் சகலத்தில் மாயா கருவிகளால் அறிவு விளக்கப்பட்டு நிற்கும். இது ஆன்மாவுக்கு இலக்கணம். இப்போ ஒன்றுலேயே 2 இலக்கணம் சொல்கிறார். ஆணவ மலத்துக்கு அதுதான் இலக்கணம், ஆன்மாவுக்கும் அதுதான் இலக்கணம். ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, அறிவு ஆணவ மலத்தாலே மறைக்கப்பட்டு இருக்கும். அந்த மறைப்பு கேவலத்தில் முழுமையாகவும் சகலத்தில் மயக்கமாகவும் இருக்கும். அப்போ சகலத்தில் அது இருக்கிற போதும் எப்படி அறியும்? அவத்தைப்பட்டு தான் அறியும். லைவ் போட்டாச்சு அது. ஓகே, சரி. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிவஞான சித்தியாரில் ஆணவ மலத்தின் இலக்கணத்தை பார்த்தோம். 170 நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும்னு பார்த்தோமா இல்லையா? 170ல் என்ன செய்தாருங்க? ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி என்றதாய் ஆன்மாவின் அறிவொடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பின் உருகளின்பு ஏய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏய்ந்து நின்றேன். 170 சிவஞான சித்தியார். சரிங்களா? இப்போ ஆணவ மலம் இலக்கணம் அங்கேயே பார்த்தாச்சு. ஆணவ மலம் எப்படிப்பட்டது? ஒன்றாய்னா பொருளால் ஒன்று, அநேக சக்தி உடையதாய், காரியத்தால் பல, ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய். ஆணவ மலம் ஆன்மாவின் அறிவில் என்றும் அனாதி சம்பந்தமாக உடனாகவே நிற்கும். உடனாய் ஆதி என்றதாய், அனாதி. ஆணவ மலம் தோற்றுவிக்கப்பட்டதல்ல, அது அனாதி. ஆதி என்றதாய் ஆன்மாவின் அறிவொடு தொழிலை ஆர்த்து நின்று, ஆன்மாவினுடைய அறிவையும் தொழிலையும் ஆர்த்து நிற்கும், முழுமையாக மறைத்து நிற்கும். எப்போ? கேவலத்தில். அறிவொடு தொழிலை ஆர்த்து நின்று என்பது கேவலத்தில். சரிங்களா? அப்புறம் சகலத்தில் என்ன செய்யும்? போத்திருத்துவத்தை நிகழ்த்தி போக்குவரவுகள் புரியுமாறு, சகல நிலையில் பிறப்பு இறப்புக்கு உடலுமாறு அது மறைப்பை செய்து கொண்டு இருக்கும், மயக்கத்தை செய்து கொண்டு இருக்கும். போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பில் உருகளிம்பு ஏய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏய்ந்து நின்றேன்னு பார்த்தோம் இல்லையா? 170ல். 171ல் என்ன செஞ்சோம்? திருப்பி நான் இங்கிருந்து அங்கே போகிறேன். அப்படியே ஆணவ மலத்தின் இலக்கணங்கனால அப்படி பாட்டு அப்படியே தொட்டுக்கிட்டே போகலாம். விரிவாலாம் பார்க்கறது இல்லை. ஐக்கியவாதி என்ன சொல்கிறாங்க? ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை, மாயையே ஆன்மாவின் அறிவை மறைக்கும் என்பது 171. அதை மறுத்து ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டுன்னு நிறுவனர் 171ல். 172 பாசுபதர். 172ல் பாசுபதர் என்ன செய்கிறாங்க? ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை, மாயை தான் ஆன்மாவின் அறிவை மறைக்கும். எது போல? சூரியனை முகில் மறைப்பது போல, சூரியனை முகில் மேகம் மறைப்பது போல ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் மாயா மலம் மறைத்து நிற்கும் என்று சொல்றவங்க யாரு? பாசுபதர். 171. 172 அதற்கு மறுப்பு 173. பாசுபதர் கருத்துக்கு மறுப்பு எது? 173. என்ன மறுப்பு? உடல் நீங்குகிற போது
என்ன ஆகணும்? அறிவு விளங்கணும். கருவி கரணம் நீங்கினா அறிவு விளங்கணும். ஆனால் கருவி கரணம் இருக்கும்போது தான் அறிவு விளங்குது. கருவி கரணம் நீங்கினா கேவலம் வந்துடுது. அப்போ மாயை மறைக்குதுன்னு சொன்னால் என்ன இருக்கணும்? ரிவர்ஸில் இருக்கணும். இப்போ நல்லா எப்படி இருக்கணும்? இப்போ எப்படி இருக்கணும்? மாயை மறைக்குதுன்னா இப்போ கேவலத்தில் இருக்கணும். தூங்கும் போது சுத்தத்தில் இருக்கணும். ஏன்னா இப்போ மாயெல்லாம் கூடியிருக்கா இல்லையா? இப்போ கூடியிருக்கா இல்லையா? இப்போ எப்படி இருக்குது? மயக்கமாக தான் சார் இருக்குது அப்படிங்கிறீங்களா? சரியாக தான் இருக்குது. மாயை கூடுகிற போது மயக்கமாக தான் இருக்குது. அப்படியா? மாயை கூடுகிற போது தான் நமக்கு கொஞ்சமாவது விளங்குது. மாயை நீங்கன்னா என்ன ஆயிடுது? சுத்தமாக விளங்குறது இல்லை. நீ மாயை மறைக்குதுன்னு சொன்னால் கருவி கூடுகிற போது மயக்கம் இருக்கணும். அப்படி இல்லை. அதனால் பாசுபதரை மறுக்கிறார். பாசுபதரை மறுக்கிறார். 173. 174 3 பேர் வராங்க. நோட்டில் பக்கத்தை எழுதிட்டீங்க. 174 பாடானவாத சைவர். அப்புறம் இன்னொரு ஆள் யாரு? அதை வேற எழுதாம விட்டுட்டேனே. 174 3 பேர் வராங்க. சொன்னதுக்கு அப்புறம் கூடாது. சைவரில் ஒரு சாரன். சைவரில் ஒரு சாரன். 2வது ஆளு. 3வது ஆளு வேதவாதியா? சொல்லுங்க. உரையிலே இருக்கு பாருங்களேன். எல்லாம் கோடு போட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா புத்தகத்தில்? பட்டாச்சாரியான். மன்னிக்கணும், நான் பாட்டை மாற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க. 174 என்னது? பாடானவாத சைவர். மன்னிக்கணும் 174 பாடானவாத சைவர். ஆணவமலம் ஆன்மாவின் குணம். ஆணவமலம் ஆன்மாவின் குணம். அது இல்லை, நான் வேற பாட்டை இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் தெளிவாக தான் இருக்கிறீங்க. ஆணவமலம் ஆன்மாவின் குணம் என்பது யாருடைய கருத்து? பாடானவாத சைவருடைய கருத்து. 174. அதுக்கு மறுப்பு என்னது? 175 மறுப்பு. என்ன சொல்றாரு? எது குணம்? அதாவது ஆணவ மலம் உயிரின் குணமன்று, அது குற்றம். ஏன்னா அறிவு என்பது குணமானால் அது என்னாகும்? அது சித்தினுடைய குணம் அறிவு. சித்தினுடைய குணம் அறிவு. அசித்தினுடைய குணம் மறைத்தல். சித்துக்கு ஒரு குணம் உண்டு, அசித்துக்கு ஒரு குணம் உண்டு. சித்துக்கு தான் என்ன உண்டு? அறிவு உண்டு. அசித்துக்கு அறிவு கிடையாது. இப்போ ஆணவ மலம் குணம்னு சொன்னா, ஆணவ மலம் சடமா சித்தா? சடம். அப்போ ஆன்மாவுக்கு என்ன குணம் இருக்கணும்? சடத்தோட குணம் தான் இருக்கணும். சடத்தோட குணம்னா அறிவு இருக்கக்கூடாது. அறிவு இருந்ததுன்னா அது என்ன குணம்? சித்து குணம். அறிவு இருப்பது சித்தினுடைய குணம். சடத்தின் குணம் தான் என்னது? அறிவு இல்லாதது சடத்தின் குணம். நீ ஆணவ மலம் உயிரினுடைய குணம்னு சொன்னா ஆன்மாவுக்கு என்ன இருக்கக்கூடாது? அறிவு இருக்கக்கூடாது. அதனால சீவன் தெருள் தான் குணமாகி, சீவன் தெருள் தான் குணமாகி, மருள் என்னது? மலம் மருள் தான் குணமாகி அசித்தாகி நிற்கும் கூறாய்வர். சீவனுக்கு அறிவு குணம், மலத்துக்கு மருள் குணம், மறைத்தல் குணம். ஆணவ மலம் மறைப்பது, அறிவுக்கு ஆணவ மலத்தின் குணம் என்னது? மறைக்கிறது. ஆன்மாவின் குணம் எது? அறிவு. இப்போ ரெண்டுக்கு வேற வேற குணம் இருக்கியா? அதனால ஆணவ மலத்தை ஆன்மாவின் குணம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றார் 174. 175 மறுப்பு. 176 என்ன செய்யறாரு?
ஆணவம் கண்மம் மாயை. 3க்கு இலக்கணம் சொல்றார். நெல்லுக்கு உமி தவிடு, நெல்லுக்கு முளை தவிடு உமை போல் அணுவின் உண்மை வடிவினை மம்மர் செய்து பொய்மையே செய் போக வந்த போத்திருத்துவங்கள் பண்ணும் சொல்றாரா இல்லையா? ஆணவம் கண்மம் மாயை 3க்குரிய இலக்கணத்தை சொல்ல. இதெல்லாம் நடத்தினது தான். அப்படியே ஒரு சும்மா ஒரு திருப்பி பார்க்கலாம், திருப்பி பார்க்கலாம். 177 3 கிடையாதையா 5, 3ஓட 2 சேர்த்திக்கிங்க. எது? மாயேயம் திரோதாயி, மாயேயம் திரோதாயி. 176ல் 3 சொன்னாரு, 177 5 சொல்றார். அதை தொகுத்து 178 சொல்றார். மலம் மாயை மாயேயம் கண்மம் திரோதாயி மண்ணி நிலையாத கொல்லிவட்டம் கரங்கு என நிமிடத்தின் கண் அலமாரம். ஒரு கணத்துல பிறப்புக்கு போயிடும், ஒரு கணத்துல இறப்புக்கு வந்து ஒரு பிறப்பு முடியறது எவ்வளவு? ஒரு கணம் தான். அவ்வளவுதான் சொல்றாரு கணக்கு. நாம 60 வருஷம் 80 வருஷங்கிறதெல்லாம் மொத்த பிறப்பை பார்த்தா இது என்னது? ஒரே நிமிஷம் தான். அப்படி கணம் தான் தோன்றி மறைதல். நிலையாத கொல்லிவட்டம். கொல்லிவட்டம்னா என்னது? நெருப்பு. ஒரு நெருப்பு இதை வச்சுட்டு அப்படி சுத்தினீங்கன்னா எப்படி தெரியும்? ஒரே வட்டமா தெரியும். ஆனா ஒண்ணுதான். அப்படி வேகமா சுத்தும் போத அது எப்படி தெரியுது? ஒன்று போல் தெரிவது போல ஒரு பிறப்பு என்ன ஆகுது? அப்படி ஒரு நிமிடத்துல போயிட்டு வந்துருமா. மேல இருந்து கீழே வந்து கீழே இருந்து மேல போயிடும். கணத்துல வந்து போயிடும். இது ஒரு பிறப்பு. கரங்குனா காற்றாடி. காற்றாடியில் 3 இறகு இருந்தா பார்த்தா ஒண்ணுதான் தெரியும். அவ்வளவு வேகமா சொல்லுறது. பிறப்பு இறப்பு என்பது எப்படி இருக்கிறது? மிக விரைவாக சுழலும். நிலையாத கொல்லிவட்டம் கரங்கு என நிமிடத்தின் கண். ஒரு நிமிடத்துல அலமாறும். அலமாறுதல் என்னது? அலைபாயறது. அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில்னு படிக்கிறோமா இல்லையா? புலனைந்தும் பொறிகளங்கி. அது மாதிரி நிமிடத்தின் அலமாறும் பிறப்பு இறப்பினில் தங்கின்னு சொல்றார். அது 178. அப்புறம் 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் 179. அப்புறம் பிறப்பினுடைய சிறப்பு நரபை தேயம் தன்னில். இந்த பிறவியில வந்து இங்க பிறந்தது பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அடுத்தது வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பரல் அரிதுன்னே. இந்த பிறப்பினுடைய சைவத்துக்கு வர்றது. பிறக்கிறது மனிதனா பிறப்பதே பெருசு. அதுல சைவத்தில் வந்து பிறக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லுகிறார். அடுத்தது மானோட பிறவிதானம் வகுத்தது. அதில் பூசை பண்ணுறது, பெருமானை வழிபாடு செய்தல், அவனுக்கு தொண்டு செய்தல் என்பது ஆகச் சிறந்தது என்று சொல்லி பிறப்பு நிலையாமையுடையது. கருவினில் கழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் நிறைத்து அழிவதாயும் உருவமே அழிவே ஆனால் உள்ள போதே உய்யப்பார். எப்ப இறப்பு வரும்னு யாருக்கும் தெரியாது. ஒன்று கருவிலேயே இறந்து போற உயிர் இருக்கு. கருவினில் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும். பிறப்புக்கு வாராமையே அழிகிறதெல்லாம் இருக்கு. அடுத்தது பரிணமித்து அழிதல். ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் பரிணமித்து வந்து கடைசி நேரத்தில் அழிகிறது இருக்கு. பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும். இளமை பருவத்திலேயே உயிர் போகும். அப்படியும் பார்க்குறோமா இல்லையா? இளமை பாலனாய் அழிவதன் தருணனாய் அழிவதாயும். தருணனானது நல்ல இளமை, ஒரு 30-35 வயசுல இருக்கிறவன். கருவில் அழியறான், பிறந்த உடனே அழியறான், குழந்தை பருவத்தில் அழியறான், இளைஞனாக அழிகிறான். தான் நரைத்து அழிதல், முடியெல்லாம் நரைச்சி போய் வயசாகி அழிகிறது. அப்போ இறப்பு என்பது எல்லா உயிருக்கும் வரும். எந்த உயிரும் நிலையான உயிரே இல்லை. எனவே என்ன செய்யணும்? தருணனாய் அழிவதாயும் தான் நரைத்து அழிவதாயும் உருவமே அழிவே ஆனால் பிறந்தா இறந்தாகணும். இதுல யாரும் தப்பிக்க முடியாது. யாருமே உருவமே அழிவே ஆனால் உள்ள போதே உய்யப்பா. இந்த கணம் உனக்கு பெருமான் கொடுத்தது. நாளை என்று என்ன செய்யாத, தள்ளி போடாது. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கை. பொன்றுகின்ற வாழ்க்கைன்னு என்னதுங்க? பொசுக்குன்னு போயிருக்கு. நம்ம ஏதோ நாளைக்கு நாளான்னைக்கு அடுத்த வருஷம் அப்படி இப்படி ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ வேணாலும் போவோம், எப்போ வேணாலும் போவோம். சேக்கிழார் பெருமான் சொல்லுவதில் பூளை பூவாம் பிறவி. பூளை பூவாம் பிறவி. பூளை பூன்னா என்னதுங்க? அப்படியே பறித்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே வாடி போயிடும்.
அவ்வளோதான் பிறப்பு. அப்போது நிலையாமையை அறிந்து உள்ளபோதே என்ன செய்யணும்? பெருமான வழிபாடு செய்து உய்வதற்கான வழியை நீ பார்ப்பாயாக என்று அங்கே உபதேசம் செய்கிறார். அப்புறம் என்ன செய்கிறாரு? ஒரு புலம் நுகரும் போது அப்படி தான் இருக்கிற கண்ணை மூடி முழிக்கிற அந்த வாழ்க்கையில் ஒரு நுகர்ச்சி கூட எப்படி இருக்கு? ஒன்றை நுகர்ந்தா ஒன்று இல்லை. சரி, அந்த ஒன்றையாவது உருப்படியாக நுகர முடியுமானா மறந்து அறியும். அப்போ இவ்வளவு இன்னல்களுக்கு இடையே நாம் நுகர்ந்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? பெருமான் திருவடியை பிடிச்சிக்கணும், பெருமான் திருவடியை பிடிக்கணும். அது வாழ்வெனும் மையல் விடுவதற்கு ஒரு பாட்டு, வறுமையாம் சிறுமை தப்புவதற்கு ஒரு பாட்டு. இதெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாக ஏற்கனவே பார்த்தோம். இதெல்லாம் என்னதுங்க? ஆணவ மலத்தை பற்றி சித்தியாரில் சொன்னது. ஆணவ மலத்தை பற்றி சித்தியாரில் சொன்னது. இங்கே சித்தியாரில் இப்போ நமக்கு 4வது நூறுபா 2வது அதிகாரத்தை சித்தியாரில் வரிசையாக சொல்கிறார். சித்தியாரில் வரிசையாக சொல்கிறாரு. அதை நம்ம இப்போ எழுதி போடுறேன். மீண்டும் ஒரு முறை சித்தியாரில் பார்க்கணும். அதை 2 தடவை எழுதிக்குவோம். ஏன்னா பல தடவை எழுதினா தான் இதெல்லாம் நம்ம அறிவில் நிற்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா 12 வாதிகளை மறுக்கிறார். ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லுகிற போது என்ன செய்கிறாரு? 12 வாதிகளை மறுக்கிறார். சரிங்களா? யாருன்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்குது. அதன் பிறகு பாடியத்தில் இதே கருத்தை தான் பாடியத்தில் முனிவர் எழுதுகிறார். இப்போ பாடியத்தில் ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்கிற இடத்துல என்ன செய்கிறாரு? இந்த 12 வாதிகளையும் அவருக்குரிய வகையில் என்ன செய்கிறாரு? மறுக்கிறார். முதல்ல இந்த 12 ஒரு ஓரலாக எழுதிக்கிட்டு அதை பாடியத்தில் பார்த்தலாம். இது வரிசையாக நமக்கு பாட்டில் இருக்குது. எதில்? சித்தியாரில். இப்போ நம்ம அடுத்து 2வது அதிகரணம் இதை தான் பார்க்க இருக்கிறோம். சரியா? அதனால் ஒரு தடவை அதை எழுதி பார்த்துருவோம். எது? 196 196 அதிலிருந்து வருது பாட்டு வரிசையா. நான் பாட்டெல்லாம் சொல்ல போகிறதில்ல, யார் என்ன சொல்கிறாங்கன்னு கருத்து மட்டும்தான். இந்த கருத்தை வச்சிங்கன்னா தான் இப்போ பாடியம் படிக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதுக்காக இதை எழுதுகிறோம். திருப்பி இன்னொரு தடவை எழுதணும். எப்போ? சித்தியாரில். முதல் கருத்து பரமான்மா சிவான்மா இரண்டும் ஒன்று. சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஏகான்மவாதி. ஏகான்மவாதி 196வது பாட்டில் சொல்றாங்க. இப்போ ஆன்மானா என்னங்கிறதான் கேள்வி. இப்போ ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லணுமா இல்லையா? ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லுகிற போது பரசமயத்தார், வேற சமயத்தார் உயிர்னா என்ன அப்படின்னு சொல்றத வரிசையா பட்டியல் எடுக்கிறார். ஏகான்மவாதி என்ன சொல்றாங்க? பரமான்மாவும் சீவான்மாவும் வேறல்ல, ஒன்று. நம்ம அது ஏற்கனவே 2வது அதிகாரத்தில் பார்த்தோமா இல்லையா? ஒன்றாய் பார்த்தோமா இல்லையா? ஒன்றாய்னா யார் சொன்னா? சங்கரர். என்னன்னு சொன்னாரு? பிரம்மம் ஒன்றே, பரமான்மா சீவான்மா வேறல்ல. அதுக்கு உதாரணம் என்ன சொன்னாங்க? பொன்னும் மணியும் போல, பொன்னும் அணிகணலும் போல. பொன்னும் அணிகணலும் பார்த்தா வேற மாதிரி தெரியும், நல்லா ஆராய்ந்து பார்த்தா ரெண்டும் ஒன்று தான். அது மாதிரி பரமான்மாவும் சீவான்மாவும் வேறல்ல, ஒன்று. சரியா? சொல்லுவோங்க யாரு? ஏகான்மவாதி. 2, ஆன்மா கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்கும். ஆன்மாவின் சந்நிதி இல்லை, சந்நிதியில்
புத்தி புத்தி தத்துவம். உலகை அறியும். இது யாரு? சாங்கியர். 197வது பாட்டு. இப்போ ஆன்மா எதுன்னு கேட்டா, ஆன்மா அறிவு அளவில் நிற்கும், அறிவா நிற்கும். ஆனால் ஆன்மா உலகத்தை அறியாது. உலகத்தை அறிவது எது? ஆன்மா கிடையாது. எது அறியும்? புத்தி தத்துவம் தான் அறியும். புத்தி தத்துவம் தான் அறியும். எப்போ அறியும்னு கேட்டால், ஆன்மாவின் முன்னிலையில், ஆன்மாவின் சந்நிதியில் புத்தி தத்துவம் உலகத்தை அறியும். உலகத்தை அறியும். இது யாரு? சாங்கியர். இதெல்லாம் நீங்கள் சித்தியாரில் பார்க்கணும், நினைவு வச்சுக்கணும். இதெல்லாம் மறுப்பு. இந்த கருத்தை பூரா வரிசையாக மறுக்கிறார். இதற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இப்போ நாம் சொல்கிற ஆன்மா எது அப்படின்னு கேட்டால், இது ஆன்மா இல்லை, இது ஆன்மா இல்லை, இப்படின்னு வரிசையாக எத்தனை பேத்த மறுக்கிறாரு? 12 பேத்த மறுக்கிறார். 12 சமயத்தாரை மறுத்து, 12 சமய கொள்கைகளை மறுத்து, இவற்றிற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டு அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஆன்மாவுக்கு இலக்கணம். சரியா? ஏன் இது நம்மளது மட்டும் நேராக சொன்னால் பத்தாதா? இந்த 12 பேர்த்த எதுக்கு சொல்லணும்? ஏன் சொல்லணும்? அவன் சொல்லும் போது நமக்கு ஆமாம் அதுவும் சரியாதானே இருக்குன்னு சந்தேகம் வரும். புரியுதுங்களா? ஏகான்மவாதிட்டு போய் நின்னா அவன் சொல்கிறத கேட்கும்போது நமக்கு என்ன தெரியும்? அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு தோணும். அப்போ அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த கொள்கையில் என்ன தப்பு இருக்குதுன்னு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? நமக்கு கேள்வியை கேட்க வச்சு, அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதிலும் சொல்லிடுறாங்க. நமக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. நம்மளை கேள்வி கேட்க சொன்னால் பரவாயில்ல, கேள்வி அவங்களே கேட்டு பதிலும் சொன்னதுக்கு அப்புறமா என்ன தெரிய மாட்டேங்குது? எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, 3 ஆன்மா உருவப்பொருள். ஆன்மா உருவப்பொருள். பௌராணிகர் இவங்கெல்லாம் ஏகான்மவாதியில் ஒரு பிரிவு. பௌராணிகர் ஆன்மா உருவப்பொருள். 4 ஆன்மா அருவுருவப் பொருள். இது பாட்டு என்னது? 198, 99, 10, 2000, சாரி 200. சாங்கியர் 197, 198 கருத்து மறுப்பு. 197 கருத்து, 198 மறுப்பு. சரியா? 199 உருவப்பொருள் என்பதற்கு கருத்து, 200 அதுக்கு மறுப்பு. ஆன்மா அருவுருவப் பொருள். ஆன்மா அருவுருவப் பொருள். கவுளர் சமயத்தார் இவங்க எல்லாம் பௌராணிகளில் தான் வருவாங்க, ஏகான்மவாதியில் வருவாங்க. 201, 202 கருத்தும் மறுப்பும். ஒரு பாட்டு அவங்க கருத்தை சொல்லுவார், ஒரு பாட்டு என்ன செய்வார்? அதை மறுப்பார். ஆன்மா அருவுருவப் பொருள். 5 ஆன்மா கவுளர் அருவப்பொருள். பாதஞ்சலர் யாரு? பதஞ்சலி மதத்தை பண்றவங்க, யோகத்தில் இருக்கிறவங்க. பாதஞ்சலர். இது என்னது? 203. எழுதியாச்சா?
அழைச்சலாமா? ஆன்மா உருவப்பொருள் பௌராணிகர் 199 200. ஆன்மா அருவுருவப் பொருள் கவுளர் 201 202. ஆன்மா அருவப்பொருள் பாதஞ்சலர் 203 203. இது சித்தியாரில் திருப்பி எழுத வேண்டிய விஷயம்தான். இது ஏன் இப்போ எழுதி போடுறோம்? பாடியத்தில் இதை இப்போ பாடியத்தில் இதையெல்லாம் திருப்பி பேராவே எழுதுறாரு. இப்போ அது படிப்போம், புரியுதா? படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்லைன்ஸ், இது தலைப்பு செய்தி சொன்னதுக்கப்புறம் செய்திக்குள்ளே போகணுமா இல்லையா? அப்போது இதை வச்சு தான் பாடியத்தில் இந்த வரிசையில் விரிக்கிறார். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாடியத்தில் இருக்கிற செய்தி பெரும்பாலும் சித்தியாரை ஒட்டியே வரும். அப்போ சித்தியாருக்கு உரை செஞ்சதுக்கப்புறம் பாடியை செஞ்சிருக்கிறார் முனிவர். அதில் இருந்த செய்தியை அதே ஆர்டரில் எழுதுறார். சித்தியாரில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதைத்தான் அங்கே எழுதுறார். அப்போ நம்ம அதை படிக்கும் போது என்ன தெரியுது, இங்கே இது தலைப்பு, இதை நீங்கள் படிக்கணும். இப்போ அது இந்த பாட்டை படிச்சுட்டு அது படிச்சிங்கன்னா படிக்கவே வேண்டியதில்லை. அப்போ நேராக அதுக்கே போயிடலாமா? ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு தடவை படித்து புரிகிற விஷயம் இல்லை. இந்த சினிமா டயலாக் மாதிரி பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்குங்கிற மாதிரி படித்த உடனே புரியாது, படிக்க தான் புரியும். இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம் தெரியுமா? அப்படிதானே? (204) இங்கே தான் 3 பேர் வராங்க. இந்த 3 பேர்த்த தான் நான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஆறு, ஆன்மா சடமாயினும் கருவிகளோடு கூடி சித்தாகும். வைசேடியர். ஆன்மா சடமாயினும் கருவிகளோடு கூடி சித்தாகும். இவருக்கும் சாங்கியருக்கு என்ன வேறுபாடு? அவங்க ஆன்மா அறிவுடையது, சடம் அறியும். ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, ஆனா அது அறியாது. எது அறியும்? புத்தியாகிய சடப்பொருள் அறியும் சாங்கியர். இங்க ஆன்மா சடம் கருவியோட கூடுனாதான் இதுக்கு புத்தியே வரும். இதுக்கு அறிவு கிடையாது. கருவியோட கூடுனா இதுக்கு என்ன ஆயிடுச்சு? அறிவு வந்துருச்சு. இப்போ கருத்துல எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க. ஆன்மா இவன் சடம்னு சொல்றான், அவன் அறிவுடையதுன்றான். ஆனா அறிவு இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யணும்? ஆன்மா அறியாது. அங்க ஆன்மா அறியாது, புத்தி தத்துவம் தான் அறியணும். இங்க சடம் கருவியோட கூடி அறியும். இப்போ கருவியோட கூடுங்கிறத நம்மளும் தான் சொல்றோம். நம்மள அப்படிதான் சொல்றோம். ஆன்மா கருவிகளோடு கூடி அறியும் தான் சொல்றான். என்ன வேறுபாடு? அறிவுடைய ஆன்மா கருவியோடு கூடுது, இவன் சடமாகிய ஆன்மா கருவியோடு கூடுது. தெரியுதா இல்லையா? ஏன் இப்ப சடம் சொன்னேன், நாங்கள் இதுக்கு பின்னாடி நிறைய கேள்வியில் லாஜிக்கெல்லாம் இடிக்கும். புரியுதுங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா இது எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முட்டி நிற்கும். கருவி நீங்கிட்டே என்ன ஆயிரும்? இப்போ சடமாயிரும். இவன் கருத்து பிரகாரம் கருவியோட கூடினா அறியும், கருவி நீங்கிச்சுன்னா என்ன ஆயிரும்? சடமாயிரும்.
சடமாயிருமா இல்லையா? சடமாச்சுன்னா சரியா தானே இருக்கு. இப்போ இப்போ இல்லை, இப்போ வந்து நாம் எப்படி இருக்கிறோம்? இப்போ யாருக்கு தெரியுன்றீங்களா? கருவியோட கூடி இருக்கிறோம், அறிவுடையவங்களா இருக்கிறோம். கருவிலாம் நீங்கணுன்னே எப்படி ஆயிடுறோம்? அறிவு இல்லாமல் கிடக்கிறோம். அறிவு இல்லாமல் தானே கிடக்கிறோம், சடம் மாதிரி தானே கிடக்கிறோம். மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப. அப்போ சடமாக தான் கிடக்குது. கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறான். என்னங்க தப்புன்றீங்களா சரின்றீங்களா? ஏங்க இப்படி குழப்புறீங்க? இவன் சொல்றது சரியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இதுல என்ன பிரச்சனை? இல்லம்மா, இப்படி வச்சுக்கிட்டா என்ன பிரச்சனை வரும்? அதுக்கு நீங்க தர்க்க ரீதியா சொல்லணும். சரிங்க, இறைவன் கூட்டினான், இறைவன் கூட்டினா வச்சுங்க, இப்ப என்ன பிரச்சனை? அதாவது இருங்க, சொல்றத கேளுங்க. இப்படி சொன்னா முத்தி நிலையில பத்தி கேள்வி வரும். முத்தி நிலையில ஆன்மா எப்படி இருக்கும்? கருவி எல்லாம் விட்டு நீங்கி தானே இருக்கும். அப்போ சடமால கிடக்கும். அப்ப அதுக்கு இன்பம், முத்தி என்பது என்ன? இன்பமே கிடையாது. சடத்துக்கு இன்பம் என்ன, துன்பம் என்ன? அப்ப முத்தி என்பதை பற்றி கேள்வி வரும்போது இது இந்த தர்க்கம் என்ன ஆயிடும்? அடிபட்டு போகும். இது பொருந்தாது, முத்தி நிலைக்கு பொருந்தாது. அனுபவிக்குது, பேரின்பத்தை நுகர்கிறதுன்னு சொல்றோமா இல்லையா? அறிவே இல்லாத பொருளுக்கு இன்பம் என்ன துன்பம் என்ன? ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால பொருந்தாது. சரி, 7 204 204ல் 3 பேர் வராங்க. 204ல் 3 பேர். ஒரு ஆள் யாரு? வைசேடியர். ஒரு ஆள் ஆன்மா சித்து ஒரு புறமாய், அசித்து ஒரு புறமாய், நிற்கும். இது சைவரில் ஒரு சாரர். அது யாருன்னு சொல்லலை, கிடைச்சா திருப்பி எழுதி போடுறேன். சைவரில் ஒரு சாரர். இந்த பாடானவாதி பேதவாதி அது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, யாருன்னு முனிவர் எழுதலை. பின்னாடி வேறு ஏதாவது ஒரு உரையில் இருந்தால் பார்த்து சொல்கிறேன். சரியா? என்ன செய்கிறாங்க? சித்து ஒரு புறமாய் அசித்து ஒரு புறமாய் நிற்கும். இதில் என்ன பிரச்சனை? இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு? எனக்கு கேள்வி கேட்டாதான் அதில் இருக்கிற பிரச்சனை தெரியும். இப்போ இருதிறன் அறிவுள்ளது, சத்தோடு கூடி சத்தாயும் சித்தோடு கூடி சித்தாயும் நிற்கும் தன்மையுடையது ஆன்மான்னு நம்ம சொல்றோம். இவனும் என்ன சொல்றான்? சித்து ஒரு புறமாய் நிற்கும் அசித்து ஒரு புறமாய் நிற்கும்னு சொல்றான். ரெண்டுக்கும் ஒன்னா வேறையா? இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடுனா, சித்தாய் நிற்கிற போது அசத்தாய் இருக்காது, அசத்தாய் நிற்கிற போது சித்தாய் நிற்காது. சடத்தோடு கூடி சடமா நிற்கும், சித்தோடு கூடி சித்தாய் நிற்கும். இருதிறன் அறிவுள்ளது இரண்டால். ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டா நிற்காது. ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் சித்து ஒரு பக்கம் அசித்துனா ஒரு பொருளுக்கு இரண்டு தன்மை இயல்பாகாது. ஒன்று சித்தா இருக்கணும், இல்லைன்னா அசித்தா இருக்கணும். ரெண்டும் ஒரு பொருளுக்கு இருக்காது.
ஒரே நேரத்தில் எப்படி இருக்காது? இருக்காது. ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்காது. அதனால் இது மறுக்கப்படுறது. சரியா? இந்த ரெண்டுக்கு வேறுபாடு தெரியுதா இல்லையா? ஒரு பொருளுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு தன்மை இருக்காது. ஒரே நேரத்தில் ரெண்டு தன்மை இருக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால் இதையும் மறுக்கிறார். அப்போ ஆன்மா சித்து ஒருபுறமாய் அசித்து ஒருபுறமாய் நிற்கும் என்கின்ற சைவரில் ஒரு சாரர் கருத்து, அதை மறுக்கிறார். மூணாவது, இந்த பாட்டிலேயே கருவிகளோடு கூடாத சித்து. இது யாரு? பட்டாச்சாரியார். பட்டாச்சாரியான் மதம். பட்டாச்சாரியாருடைய மதம். இந்த 3 204 வருது. ஒரே பாட்டில் 3 பேர்த்து சொல்றார். 204. அடுத்தது ஆன்மா உடம்பினுள்ளே பரம அணுவின் அளவாய் நிற்கும். எத்தனாவது பாட்டு? 205. பாஞ்சராத்திரிகள். பரம அணுவின் அளவாய் நிற்கும். அணு அளவா நிற்கும். உடம்புக்குள்ள ஆன்மா அணு அளவில் நிற்கும். உடம்பினுள்ளே ஆன்மா பரம அணுவின் அளவாய் நிற்கும். உடம்புக்குள்ள அணு அளவுக்கு இருக்கும் ஆன்மா அப்படின்னு சொல்றவங்க யாரு? பாஞ்சராத்திரிகள். 205. அடுத்தது எழுதியாச்சுல, சொன்னாவே எழுதிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி போடணுமா? எழுதி போட்டீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். அப்படியா? சொல்லிடலாமா? சரி. 10. ஆன்மா உடம்பினுள்ளே. நோட்டு வச்சு எழுதுனா, புத்தகத்துல எல்லாம் எழுதிட்டு கூடாது. அதெல்லாம் பாட்டிலேயே அங்கே இருக்கு. அதெல்லாம் அந்த எழுதுற இடத்துல அந்த வரியிலே அதான் இருக்கு. அதை என்ன எழுதுறீங்க? நோட்டு கொண்டு வரல. ஆன்மா உடம்பினுள்ளே புள்ளிற் பனி போல். ஆன்மா உடம்பினுள்ளே புள்ளிற் பனி போல் இதயத்தானத்து நின்று. இதயத்தானத்து நின்று. இதயத்தானது ஏகதேசியாய் நின்று. ஏகதேசியாய் நின்று. விளக்கின் ஒளி போல். விளக்கின் ஒளி போல் வியாபகமாய் நிற்கும். விளக்கின் ஒளி போல் வியாபகமாய் நிற்கும். மிருதி நூலார். மிருதி நூலார். மிருதி நூலார். ஸ்மிருதி அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. மிருதி நூலார். பாட்டு இது 206. வது பாட்டு ஆன்மா உடம்பின் அளவாய் நிற்கும். ஆன்மா உடம்பின் அளவாய் நிற்கும். எவ்வளவு உடம்போ அவ்வளவு ஆன்மா. சமணர். ஆன்மா உடம்பின் அளவாய் நிற்கும். சமணர்.
எத்தனாவது பாட்டு? 207. ஆன்மா எங்கும் வியாபகமாய் நிற்கும். ஆன்மா எங்கும் வியாபகமாய் நிற்கும் ஐக்கியவாதி. 208, 209. ஆன்மா எங்கும் வியாபகமாய் நிற்கும். இது ஐக்கியவாதி. ஆக எத்தனை பேர்? 12 பேர்த்த மறுக்கிறார். 208, 209. இது யார்கிட்ட சித்தியார் அந்த இந்த புக் கொடுத்தன எங்க? மாபாடி எடுத்து வச்சுக்கங்க. மெசேஜெல்லாம் போட மாட்டான். எல்லா புக்கும் எடுத்துட்டு வாங்க. எல்லா புக்கும் எடுத்துட்டு வாங்க. சிவஞான போதம், சிவஞான சித்தியார், மாபாடியா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. இனிமேல் எல்லா வகுப்புலையும் எல்லாம் தான் இருக்கும். இங்கே இங்கே அங்கே எல்லாம் மாறி மாறி வருவான். சுற்றி சுற்றி வருவான். சரி, சூசு மணியமையா புத்தகம் வச்சிருக்கீங்களா? பத்திரமா வச்சிருக்கணும். வீட்லையா? எங்களுக்கு சித்தம் போக்கு சிவம் போக்கு. இது கரெக்டாக இருக்கம்மா? கொஞ்சம் கிராஸாக இருந்தால் மாற்றிருங்க. சரி, சித்தியாரில் சூசு மணியமையா புத்தகத்தில் 604 எழுதி வச்சுங்க. வீட்டில் போய் பார்த்துக்குங்க. பக்கம் என்ன 604. படிக்கிற புத்தகம் கையில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். யார் கையில் புத்தகம் இல்லையா? அந்த புத்தகத்தை மூடி வைங்கம்மா முதல்ல. இப்போ பாருங்க என்ன புத்தகம். இப்போ சரி, பேருரை. சரியா? இப்போ படித்த செய்தியே தான். இப்போ 12 படிச்சுமா இல்லையா? அதே தான் பாடியத்தில் எழுதுறாரு. ஆன்மாவை பற்றி இலக்கணம் சொல்கிறாரு. இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது படித்து பார்க்கணுமா இல்லையா? எப்போ தான் படிக்கிறது பாடியத்தை? சரி, இங்கனம் கூறி போந்த, இங்கனம் கூறி போந்த மலமாவது, இங்கனம் கூறி போந்த மலமாவது. இது வரைக்கும் ஆணவ மலத்தை எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்களா இல்லையா? ஆணவ மலத்தை பற்றி இலக்கணமெல்லாம் சொல்லிட்டு வந்ததில்லை. இப்படி சொல்லப்பட்ட மலமாவது பிராந்தி ஞானமோ பிரிதி இல்லை என்பார் ஒரு சாரர். பிராந்தி ஞானம். பிராந்தி ஞானம்னு என்னது? மயக்கம். பிராந்தினாவே மயக்கம்தான் இல்லையா? பிராந்தி என்று சொல்லு மயக்கம். மயக்கத்தை செய்வதனால அதுக்கு பிராந்தின்னு பேர். வேற ஒன்றும் கிடையாது, காரண பெயர் தான் அது. இப்போ குடிக்கிறானுங்களா இல்லையா? அது ஏன் அதுக்கு பிராந்தின்னு பேர்? மயக்கிறதுனால அதுக்கு பிராந்தின்னு பேர். பிராந்தி ஞானம் மயக்க அறிவு. மயக்க அறிவு தான் ஆணவ மலம் என்று சொல்வார் ஒரு சாரம். மலம்னா எது? பிராந்தி ஞானம் தான் ஆணவ மலம் சொல்றவங்க ஒருத்தன் இருக்கிறான். அது யார் சொல்றாங்க? ஏகான்மவாதி. ஏகான்மவாதி மயக்க ஞானம்தான் ஆணவ மலம். ஆணவ மலம்னு ஒன்று தனியாக கிடையாது. பிராந்தி ஞானம்தான் மயக்குதலை செய்யும்னு சொல்பவர் ஒரு சாரர். ஒரு சாரர் ஞான அபாவம் என்பர். ஞான அபாவம்னு என்னது? அறிவு இன்மை. அறிவு இன்மை தான் அஞ்ஞானம். அறிவு இன்மை தான் அஞ்ஞானம் என்று சொல்பவர் ஒரு சாரர். அவங்க யாரு? தார்க்கியர். தார்க்கியர் ஞான அபாவம் தான் அஞ்ஞானம்னு சொல்லுவாங்க என்பார் ஒரு சாரர். ஒரு சாரர் தமோ குணம் என்பர். முக்குணம் இருக்கா இல்லையா? ராசத குணம், தாமச குணம், சாத்வீகம். இல்லை, அந்த தமோ குணம் தான் அஞ்ஞானம். தமோ குணம் தான் அஞ்ஞானம்னு சொல்கிறவங்க ஒரு சிலர். அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஞ்சராத்திரிகள். பாஞ்சராத்திரிகள் அஞ்ஞானத்தை என்னன்னு சொல்லுவாங்க? தமோ குணம் என்று சொல்லுவாங்க. ஒரு சாரர் என்ன செய்வாங்க? மூலப்பிரகிருதியில் தோன்றும் அவிச்சை என்பர். மூலப்பிரகிருதியில்
அவிச்சை என்னது? பஞ்ச கிளேசம். பஞ்ச கிளேசம் இருக்கா இல்லையா? மூலப்பிரதிக்கு இல்லை. அந்த பஞ்ச கிளேசத்தில் இருக்கக்கூடிய அவிச்சை, அவிச்சைங்கிறதா என்னது? அஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர். அது யாரு? சாங்கியர். சாங்கியர் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சாரர் என்ன செய்வாங்க? மாயை கண்மங்கள் என்பர். மறைத்தலை செய்வது மாயையும் கண்மம் தான் என்று சொல்பவங்க யாரு? ஐக்கியவாதி. ஐக்கியவாதி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சாரர் சிவசக்தி என்பர். ஒரு சாரர் சிவசக்தி என்பர். அந்த சிவசக்தின்னு சொல்றவங்க யாரு? சிவாத்துவித சைவர். சிவாத்துவித சைவர். ஒரு சாரர் ஆன்மாவின் குணம் என்பர். ஆன்மாவின் குணம் என்பர். அது யாரு? ஏகான்மவாதி. இப்படி ஒவ்வொருவரும் ஆணவ மலத்தை ஒவ்வொரு வகையாக சொல்கிறாங்க. விரிவு தனியாக ஒவ்வொரு பத்தியாக விரிக்கிறார். பொதுவாக இதெல்லாம் சொல்லிட்டார். என்னது? பிராந்தி ஞானம், அறிவின்மை, தமோ குணம், அடுத்தது மூலப்பகுதியில் இருக்கக்கூடிய அவிச்சை, அப்புறம் மாயை கண்மங்கள், அதுக்கப்புறம் சிவசக்தி. சிவசக்தியினுடைய ஒரு கூறு, சிவசக்தியினுடைய ஒரு கூறு என்று ஒவ்வொரு சமயத்தாரும் இதுதான் அஞ்ஞானம்னு காட்டுறாங்க. இதுதான் அஞ்ஞானம்னு காட்டுறாங்க. ஆனால் என்ன செய்கிறாரு? இப்படி குணம் என்பர். அடுத்த பத்தி அற்றேல். அற்றேல் இளது என்றல் முதலிய ஏதுக்களால். இளது என்ற ஏதுக்களால் எங்க சொன்னார்? இளது 3ஆம் நூற்பால ஏது நிறைந்த காரண காரியங்கள் சொல்றோமா இல்லையா? இளது என்றலின் உளது, ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது, ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது என்று இளது முதலாகிய 3ஆவது நூற்பால சொன்ன 7 காரணம். இளது என்றல் முதலாகிய ஏதுக்களால் சூனியம் முதலானவை ஆன்மா அல்ல என மேல் சாதித்தமையின். சூனிய ஆன்மா கிடையாது, தோளதேக ஆன்மா கிடையாது, சூக்கும தேக ஆன்மா கிடையாது, பிராணன் ஆன்மா கிடையாது, பிரம்மம் ஆன்மா கிடையாது, மாயின் கூட்டம் ஆன்மா கிடையாதுன்னு 7 சொன்னாரா இல்லையா? இதையெல்லாம் சாதிச்சாச்சு, ஏற்கனவே சொல்லி நிறுவி வச்சாச்சு. எனவே இளது என்றல் முதலாகிய ஏதுக்களால் சூனிய முதலானவை ஆன்மா அல்ல என மேற் சாதித்தமையின் ஆன்மா வேறு உண்டு என்றது ஒக்கும். இப்ப அடுத்த ஆள் வர்றாரு. என்னது? ஏன் நீங்க ஏற்கனவே சொன்ன 7 காரணங்கள் அந்த கரணங்களோட 8 இதெல்லாம் சரியா சொல்லிட்டீங்க. என்னது? இதெல்லாம் ஆன்மா கிடையாதுன்னு சொன்னது சரி, ஒக்கும் சரி, இதெல்லாம் சரி. மண் குடத்தை அறிந்தேன், யான் குடத்தை அறிந்தேன் என்னும் அனுபவம் அவ் ஆன்மாவின் கண் நிகழும் என்றது என்னை. இப்போ இந்த ஆன்மா எதை பார்க்குது? ஒரு குடத்தை பார்க்குது. குடத்தை பார்த்தோன்னு என்ன சொல்லுது? நான் குடத்தை அறிந்தேன், யான் குடத்தை அறிந்தேன்னு எது சொல்லுது? ஆன்மா சொல்லுது. அப்படி யான் குடத்தை அறிந்தேன் என்று இந்த அனுபவம் ஆன்மாவுக்குத்தான் நிகழுன்னு எப்படி சொல்றீங்க? யான் குடத்தை அறிந்தேன் என்கின்ற அனுபவம் பாருங்க, திருப்பி படிக்கிறேன். ஆன்மா வேறு உண்டு என்றது ஒக்கும் யான் குடத்தை அறிந்தேன் என்னும் அனுபவம். யான் குடத்தை அறிந்தேன் என்கின்ற அனுபவம், ஒரு குடத்தை பார்த்த உடனே நான் அறிந்தேன்னு சொல்லுதா இல்லையா? இந்த அனுபவம் அவ் ஆன்மாவின் கண் நிகழும் என்றது என்னை. ஆன்மாதான் அறியுது எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எதெல்லாம் இல்லை? சூனியம் கிடையாது, தூளதேகம் கிடையாது, இதெல்லாம் இல்லைன்னு சொன்னது சரியா? ஆனால் அனுபவம் ஆன்மாவுக்கு தானே எப்படி சொல்றீங்க? அனுபவம் ஆன்மாவுக்குன்னு எப்படி சொல்றீங்க என்று கேட்கிற என்னை. ஆன்மாவின் சந்நிதியில், ஆன்மாவின் சந்நிதியில் புத்தி தத்துவத்தின் கண் நிகழ்வதே ஆம் என சாங்கியர் கூறுமா என்னென். அப்போ ஆன்மாவின் சந்நிதியில் புத்தி அறிகிறது என்று சாங்கியர் சொல்றாங்களே, ஏன் அப்படி எடுத்துக்கிட்ட என்ன தப்பு? இது யாரு கேட்கிறா? கேட்கிறாள் யாரு? மாணவன் கேட்குறான். அவன் எல்லா தத்துவ ஞானத்தை படிச்சுட்டு வந்துட்டான்.
படித்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன தெரியுது, அதுவும் சரியாக தான் தெரியுது. அவனும் சொல்லலை, என்னன்னு சொல்லலை, ஆன்மான்னு தனியாக ஒன்று உண்டு, கருவிகள் தனியாக உண்டு, இதெல்லாம் நீங்கள் சொன்னது சரி. தோளதேக ஆன்மா கிடையாது, கரெக்டு. சூக்கும தேக ஆன்மா கிடையாது, பிரம்ம ஆன்மா கிடையாது. ஆன்மா வேற, கருவி வேற, அந்த கரணை வேற, ஆன்மா வேற. அறிவது எதுனா அவன் சொல்றானே, என்னன்னு சொல்றான், ஆன்மாவின் சந்நிதியில். ஆன்மாவின் சந்நிதின்னு என்னது, ஆன்மா விழிப்பு நிலையில் இருந்தால் புத்தி அறியும். அனுபவம் ஆன்மாவுக்கு கிடையாது, புத்திக்கு தான் என்று சாங்கியர் சொல்றாங்களே. அதில் என்ன பிரச்சனை, அதை ஏற்றுக்கொண்டால் என்ன குறைபாடு வரும் கேட்குறாள் யார், மாணவன் தான் கேட்குறான். ஏன்னா அவன் அந்த தத்துவ ஞானத்தையும் படிக்கிறானா இல்லையா, எல்லா தத்துவ ஞானம் படிக்கணும். அப்படி படிக்கிற போது அவனுக்கு அந்த சந்தேகம் வருது. எனவே என்னை ஆன்மா என்னது, கூறுபவமோ என்னின் அற்றன்று. அப்படி இல்லைப்பா, அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, புத்தி தத்துவம் சடமாகலின், புத்தி தத்துவம் சடமாகலின் ஆன்ம போதத்திற்கு தீபம் போல நின்று விளக்குதல் மாத்திரையே அன்றி அகுது அறியுமாறு ஆண்டையது என்க. விளக்கின் ஒளி போல ஆன்மாவின் அறிவை விளக்குவதற்கு புத்தி தத்துவம் வேணும், அது உதவியாக இருக்குமே ஒழிய அது அறியாது. காரணம், சடத்திற்கு அனுபவம் இல்லை. இப்போ விளக்கு இருக்கிறது, விளக்கு சடமா அறிவுடையதான், சடம். ஆனால் அதுதான் விளக்குது. பொருளை காட்டணும்னா எது காட்டுது, விளக்கொலி தான் காட்டுது. விளக்கொலி காட்டுதுங்கிறதுனால அது அறிவுடையதாயிருமா, ஆகாது. அது காட்டுறதுக்கு பயன்படும், அதுக்கு அனுபவமா இல்லை. கண்ணுக்கு தான் அனுபவம், ஆன்மாவுக்கு தான் அனுபவம். அதுபோல புத்தி தத்துவம் விளக்குவதற்கு மாத்திரையே பொருந்தும் என்று புத்தி தத்துவத்திற்கு அனுபவம் இல்லை. காரணம், சடப்பொருளுக்கு அறிவோ அனுபவமோ இல்லை. எனவே சாங்கியர் கூற்று பொருந்தாது, சாங்கியர் கூற்று பொருந்தாதுன்னு சொல்றார். அடுத்தது, அடுத்த பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. அன்றியும் புத்தி தத்துவம் சடமாயினும், புத்தி தத்துவம் சடமாயினும் ஆன்மா எதிர் விம்பமாய் அதன்கண் பற்றுதலால் அகுது அறியும் எண்ணின். அப்படி நீ சொன்னாலும் அது என்னது, கண்ணாடி, கண்ணாடி முன்னாடி நாம் நிற்கிறோம், கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம். அப்போ கண்ணாடியில் என்ன தெரியுது, நம்முடைய உருவம் தெரியுது. ஆனால் அந்த கண்ணாடி என்னது, சடம் தான். சரியா, சடத்தில் உருவம் தோன்றுதா இல்லையா, அது மாதிரி புத்தி ஆன்மாவின் முன்னிலையில் தொழில்படும். சடமா இருந்தாலும் அதுக்கு அறிவு வரும். எப்படி, கண்ணாடியில் உருவம் தெரியுதா இல்லையா, எதுக்கு முன்னாடி அறிவுடைய ஒருவன் நின்னா இவன் அதில் தெரிகிறான், இவன் அதில் தெரிகிறான். அது மாதிரி புத்திக்கு முன்னாடி ஆன்மா நின்றுச்சுன்னா புத்தி அறியும், புத்தி அறியும்னு ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க. புத்தி தத்துவம் சடமாயினும், புத்தி தத்துவம் சடமாயினும் ஆன்மா எதிர் விம்பமாய், விம்பனா பிம்பமாய், விம்பமாய் அதன்கண் பற்றுதலான் அகுது அறியும் எண்ணின், அகுது அறியும் எண்ணின். நன்று சொன்னாய், பரவாயில்லையா, நல்லா ஆர்கியூ பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் தத்துவ ஞானத்தில் ஒரு தர்க்கம் செய்யறதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஒரு அறிவு வேணும். தர்க்கம் பண்ணுறதுக்கு லாஜிக்கலி கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் கேட்டாலும் எப்படி இருக்கணும், லாஜிக்கலாக கேட்கணும். அவன் அப்படி கேட்குறான், நன்று சொன்னாய், நல்லா பரவாயில்லையா, நல்லா யோசிக்கிறேன். ஏன்னா மாணவனை பாராட்டணுமா இல்லையா, யோசிக்கிறது யாருக்கு யோசிப்பாமோ இல்லை, சிந்தித்தாதான் யோசிப்பான். சிந்திக்காதவனுக்கு யோசனை வராது, ஒன்றும் வராது. அந்த எங்கே அந்த பாட்டில் இப்படி இருக்குது, இந்த பாட்டில் இருக்குன்னா பாட்டை படித்தாதான் சந்தேகமே வரும். படிக்காத ஆளுக்கு என்ன கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, படித்தாதான் சந்தேகம் இல்லையா. எனவே நன்று சொன்னாய். கண்ணாடியின் எதிர் விம்பமாய் பற்றிய கண்ணே விடயத்தை காண்பது அன்றி கண்ணாடி காணும் என்பது இல்லை. கண்ணாடியில் உருவம் தெரிஞ்சாலும் காணுவது கண்ணாடி கிடையாது, கண்ணு தான் காணும். கண்ணாடி உருவம் தெரிஞ்சதுன்னு எது பார்க்கும், கண்ணு தான் பார்க்குமா, கண்ணாடி பார்க்குமா, கண்ணாடி பார்க்காது. அப்போ என்னதுங்க, கண்ணாடியின் எதிர் விம்பமாய் பற்றிய கண்ணே,
விடயத்தை காண்பது அன்றி கண்ணாடி காணும் என்பது இல்லை. அதுபோல புத்தி தத்துவத்தில் எதிர்பிம்பமாய் பற்றிய ஆன்மாவே யான் குடத்தை அறிந்தேன் என தற்பிரகாசமும் பரப்பிரபாசமாய் நின்று அறிவது அன்றி புத்தி தத்துவம் அங்கனம் அறியுமாறு இல்லை என்பது ஒழிக. கண்ணாடியில் பிம்பம் தெரிஞ்சாலும் கண்ணு தான் காணுமே ஒழிய கண்ணாடி காணாது. அதுபோல புத்தி தத்துவத்தில் ஒரு விடயம் தோன்றினாலும் அந்த விடயத்தை அறிவது ஆன்மாதானே ஒழிய புத்தி தத்துவம் கிடையாது. இப்போ அவன் என்ன சொல்கிறானோ அதை சொல்லி தான் மறுக்கணும். புரியுதுங்களா? அப்போ அதை என்ன செய்யணும்? நல்ல கூர்மையான ஞானம் இருந்தால் தான் மறுக்க முடியும், இல்லைன்னா மறுக்க முடியாது. சரியா? அப்போ இதை யார் மறுக்கிறாரு? சாங்கியர். இப்போ நம்ம ஒரு வரியில் எழுதணுமா இல்லையா, அதை இப்போ விரிவாக ஒரு பத்தியில் எழுதி இதே தான் பாட்டில் இருக்கு. எதில் இருக்கு? சித்தியாரில் இதே தான் பாட்டில் இருக்கு. இவ்வளோ விரிவாக இருக்காது. சித்தியார் பாட்டில் இவ்வளோ விரிவாக இருக்காது, சுருக்கமாக எழுதியிருப்பார். அப்போ இதுவும் அதுவும் எல்லாம் ஒத்து நம்ம பார்த்துக்கணும். சரி, அடுத்தது அன்றியும் பூவின் நாற்றம் பற்றி ஒன்றின் பற்றிய வழி பூவின்கண் நாற்றம் இன்றாயினார் போல சேதனத்தின் குணம் சடத்தில் பற்றிய வழி சேதனப் பொருள் சேதனமன்றாய் முடியுமாகலின் சடத்திற்கு அன்றி சேதனப் பொருள்களுக்கு சங்கரமித்தல் கூடாமையானும் அத்தியாசவாதம் என்னும் அத்தியாசவாதம் எல்லா சமயத்தாராலும் இழிக்கப்பட்டது ஆகலானும் இது பொருந்தாமை அறிக. மேலும் அதை சொல்றார். அது அந்த சாங்கியருடைய கருத்தை மேலும் வருக எப்படி பெறுகிற அன்றியும் பூவின் நாற்றம் மற்ற ஒன்றில் பற்றிய வெளி பூவின்கண் நாற்றம் இன்றாயினார் போல. இப்போ பூவினுடைய வாசம் இன்னொரு பொருளை பற்றி விடுகிறது. அப்போ பூல வாசம் குறைஞ்சிடும். இதனுடைய வாசம் தான் என்னாச்சு? அதில் இதுலேயும் வாசம் இருக்கும் அதுலேயும் வாசம் இருக்கும்னா இருக்காது. இந்த வாசம் இதுலேருந்து என்ன ஆகுது? அடுத்து பக்கத்தில் இன்னொரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளோட இந்த வாசம் என்ன ஆகிடும்? கலந்துதுன்னா இங்கே என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த வாசம் அதில் பற்றுகிற போது இந்த சடத்தினுடைய குணம் குறைஞ்சிக்கிட்டே வரும், அந்த சடத்தில் அந்த குணம் பெருகிக்கிட்டே வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில எல்லாம் என்ன வச்சுக்கிறோம்? பாய்ச்ச குண்டுன்னு வைக்கிறோமா இல்லையா? அதை என்ன செய்வோம்? உள்ளே வச்சுருவோம். இந்த வாசம் என்ன ஆகும்? எல்லாத்தையும் பாரு நாளாக இது என்ன ஆயிரும்? கரைஞ்சி போயிடும். அப்படியே கரைஞ்சி போயிடும். ஏன்? இந்த வாசம் கரைஞ்சி தான் அங்கே போயிருக்குது. அப்படியே வாசம் பண்ணிக்கிட்டே இருந்து அதில் வாசம் இருக்குமானா இருக்காது. அங்கே வாசம் பற்றணும்னா இங்கே என்ன ஆகும்? அப்போது இங்கிருந்து ஒரு சடத்தினுடைய சக்தி இன்னொரு சடத்தை பற்றுகிற போது இதில் என்ன ஆகும்? குறைஞ்சி போகும். புரியுதுங்களா? இப்போது இன்னொன்று வச்சுக்கலாம். ஒரு தண்ணி சூடாக இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இரும்பையோ ஏதோ ஒன்று உள்ளே வைக்கிறோம். வச்ச உடனே என்ன ஆகுது? இந்த சூடு அதை பற்றுகிறது. பற்றின உடனே என்ன ஆகும்? இந்த சூடு குறையும். குறையுமா குறையாதா? கீழே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் குறையாது. புரியுதா? இதில் இருக்கிற டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இப்போ அது 90 டிகிரி இருக்குது, 100 டிகிரி இருக்குது. அது 90 கொண்டு போய் 100க்குள்ளே வச்சிங்கன்னா இது 94 ஆச்சுன்னா இது 4 டிகிரி குறைஞ்சிரும். ஏன்னா இந்த சூடு தான் எதை பற்றி இருக்கிறது? அதை பற்றி. அப்போ சடத்தினுடைய சக்தி இன்னொரு சடத்தை பற்றுகிற போது இதனுடைய சக்தி என்ன ஆகும்? குறையும். சக்தி குறையும். அதான் அங்கே சொல்கிறாரு, பூவினில் நாற்றம் மற்ற ஒன்றில் பற்றிய வழி அப்பூவின்கண் நாற்றம் இன்றாயினார் போல சேதனத்தின் குணம் சடத்தில் பற்றிய வழி சேதனப் பொருள் சேதனமன்றாய் முடியும் ஆகலானும். இப்போ அறிவுடைய ஆன்மா முன்னிலையில் சடமாகிய புத்தி தத்துவம் அறின்னு சொன்னால் அது இதனுடைய அறிவு என்ன செய்கிறது? அதை பற்றுகிறது. அப்போ அது அறிய என்ன ஆகும்? இதுக்கு அறியாமல் நிகழ்ந்துக்கிட்டே வரும். இதனுடைய அறியாமல் அதுக்கு அறியாமையிலிருந்து நீங்குதுன்னா என்ன ஆச்சு? இது அறியாமையும் இதுக்கிட்டு விளங்கும். அப்போ ஆன்மா என்ன ஆயிரும்? ஒரு காலத்தில் சடமாயிரும். அது அறிவுடையது ஆக இது என்ன ஆகிடும்? சடமாக மாறிடும். எனவே
அது சேதனம் அன்றாய் முடியுமாகலானும் சடத்துக்கு அன்றி சேதன பொருள்களுக்கு சங்கரமித்தல் கூடாமையானும். சங்கரமித்தல்னா என்னது? ரெண்டு சொல்றாரு இதுல. சங்கரணமித்தல் அத்தியாசவாதம். சங்கரணமித்தல் அத்தியாசவாதம். இதெல்லாம் புத்தகம் கையில் வச்சிருந்தீங்கன்னா கோடு போட்டு புரியும், இல்லைன்னா கஷ்டம்தான். சங்கரணமித்தல்னா என்னது? ஒரு பொருளின் குணம் மற்றொரு பொருளை பற்றுவது, அதுக்கு என்ன பேரு? சங்கரணமித்தல். சங்கரணமித்தல். உப்புல விழுந்த வைக்கோல் போல, உப்புல விழுந்த வைக்கோல் போல, அது சங்கரணமித்தல்னு பேரு. அத்தியாசம் என்பது அறிவுடைய பொருள் தன்னுடைய இயல்பை மற்றொரு பொருளுக்கு தரும் அப்படிங்கிற வழக்கு. ஒரு அறிவை இன்னொரு அறிவுக்கு தந்தா என்ன பேரு? அத்தியாசவாதம். ஆனால் எந்த சமயத்தாரையும் இதை ஏற்றுக்கிறது இல்லை. என் அறிவை உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்கள் அறிவை நான் பெற முடியாது. இறைவனே ஆன்மாக்களுக்கு அறிவை கொடுக்க முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படியாம்மா, நமக்கு அறிவை பெருமானா கொடுக்க முடியாது. ஏன்னா சர்க்காரிவாதம் என்ன சொல்லுது? உள்ளது சிறக்கும், இல்லது வாராது. அப்போ அறிவை விளக்கலாம். அறிவை விளக்குதல் என்பது வேறு, அறிவை கொடுப்பது வேறு. விளக்குதல் என்னது? இப்போ ஒரு கிணறு தோன்றோம், 50 அடி தோணுன்னே தண்ணி வருது. இப்போ தண்ணி வந்ததுன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே தண்ணி அங்கே இருக்கு. தண்ணியே நீங்க இப்போ அந்த முயற்சி என்ன செய்யுது? தண்ணியே காட்டுது. தண்ணி அங்க இல்லாத தண்ணி வராது. தண்ணி இதுவரைக்கும் வெளிப்படாமல் இருந்தது, இப்ப வெளிப்பட்டது. வெளிப்பட்டதுக்கு காரணம் என்னது? நீங்க தோண்டி 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 அந்த இடத்துக்கு போன உடனே வெளிப்படாத தண்ணி வெளிப்பட்டது. அப்ப வெளிப்படுதலும் வெளிப்படாமையும் தான் அறிவு விளக்கமும் அறியாமையும். இப்ப இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, விளங்காம இருக்கிற அறிவை விளங்க வைக்கிறான். இறைவன் அறிவை கொடுத்தான்னு சொன்ன என்ன செய்யணும்? சடத்துக்கு அவன் அறிவு கொடுக்கணுமா இல்லையா? சடத்துக்கு கொடுக்கணுமா இல்லையா? அவன் அறிவு கொடுத்தானா அப்புறம் என்னது? எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதான். டேபிளுக்கும் சேருக்கும் கொடுக்க வேண்டியதுதான் இல்லையா? அப்படி கொடுத்துருக்கிறானா? சடம் தான். அப்ப இறைவன் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? அறிவை கொடுப்பதில்லை. அவன் செய்யறது என்னது? அறிவை விளக்கம் செய்கிறான். அப்போ அறிவுடைய பொருள் இன்னொரு அறிவுடைய பொருளுக்கு தன்னுடைய அறிவை கொடுக்க முடியாது. இதுக்கு என்ன பேரு? அத்தியாசம். அத்தியாசம் சரியா? சங்கரமித்தல்னா ஒரு சடம் தன் குணத்தை இன்னொரு சடத்துக்கு கொடுக்கும். ஒரு சடம் இன்னொரு சடத்துக்கு தன் குணத்தை கொடுத்தா அதுக்கு என்ன பேரு? சங்கரநிமித்தல்னு பேர். ஒரு அறிவுடையது தன் அறிவே இன்னொரு அறிவுக்கு கொடுத்தா அதுக்கு என்ன பேரு? அத்தியாசம்னு பேரு. ஆனா இங்க பாருங்க, அத்தியாசவாதம் எல்லா சமயத்தாலும் இழிக்கப்பட்டது. யாருமே அதை ஏத்துக்கிறது இல்லை. என்னது? அறிவை கொடுக்கலான்னு. அறிவை கொடுக்கலான்னு என்ன செய்யணும்? குருநாதர் போய் நின்று அவர் என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் வாரி கொடுக்கணுமா இல்லையா? அவருக்கு ஓர வஞ்சனை வேணுங்கிற ஆளுகளாக கொடுக்குறாரு, இவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஆயிருமா இல்லையா? அவர் என்ன செய்யணும்? முட்டாள அறிவாளி ஆக்கணுமா இல்லையா? ஆக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அந்த ஆன்மா முயற்சி செய்யலாம். நம்ம என்ன செய்யலாம்? முயற்சிக்கு துணை செய்யலாம். அறிவை விளக்குவதற்கான காரண காரியங்களை எல்லாம் கொடுத்தாலுமே அப்படி என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதுக்கு அந்த அறிவு எவ்வளவு விளங்குமோ அவ்வளவுதான் விளங்கும் இல்லையா? இப்போ ஒரு ஆசிரியர் அறிவை கொடுக்கிறாருன்னா உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி விளங்கணும். விளங்குமா? ஏன் விளங்கல? அது அறிவு கொடுக்கறதாச்சே. கொடுக்கும்போது தனித்தனியாவா கொடுக்குறாரு? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே சொல்றாரு. அப்ப எல்லாரும் என்ன ஆகணும்? ஒரே மாதிரி அறிவு விளங்கணுமா? அதை கொடுத்துட்டாருல, விளங்கணுமா இல்லையா? விளங்குமா? விளங்காது. ஏன்? அந்தந்த அறிவுல எவ்வளவு விளக்கமோ அவ்வளவுதான். அப்போ அத்தியாசவாதம் என்பது அறிவுடைய பொருள்
தனது அறிவை இன்னொரு உயிருக்கு கொடுத்தா அது அத்தியாசவாதம். சங்கர நிமித்தல் என்பது ஒரு சடப்பொருள் தன் குணத்தை இன்னொரு சடத்துக்கு கொடுத்தா சங்கர நிமித்தல். சங்கர நிமித்தல் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அத்தியாசவாதம் எல்லாராலும் மறுக்கப்பட்டது. அதனால் ஆன்மாவின் முன்னிலையில் சடமாகிய புத்தி அறியும்னு சொன்னால் அது அத்தியாசவாதம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதை மேலும் மறுக்கிறார். சரி, இதோட வச்சுக்குவோம். இன்னொரு பேரை படிச்சிடலாமா? இந்த அது அடுத்த ஆள் வந்துடுறாரு, அவர் அப்புறம் பார்ப்போம். சரியா? சாங்கியரை இதோட மறுத்துட்டு அடுத்த ஆளை அடுத்த வகுப்பில் மறுப்போம். எல்லாரும் அடுத்த தடவை என்ன பண்ணணும்? பாடி எடுத்துகிட்டு வரணும். திருப்பி எல்லா வகுப்புலையும் சொல்ல மாட்டோம். சித்தியார் எடுத்துகிட்டு வரணும், பாடி எடுத்துகிட்டு வரணும். போதம் போதம் தான் சித்தி, இது பாடியும் என்னம்மா என்னென்ன ரைட், மகிழ்ச்சி. சரி, நிறைவு செஞ்சிடலாம். என்ற மின்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்புகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மென்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகள் சைவ நீதி விளங்குக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.